Welcome all of you to SMAV CV Mathography videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions example 1.16. Check whether the following for 1 to 1ness and on to ness. First one, f such that r to r defined by f of x is equal to 1 by x. Second one, f such that r minus of zeros to r defined by f of x is equal to 1 by x. So பாருங்க 1 to 1ness and on to ness கட்டிருக்காங்க, செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ பாருங்கள் நம்மளுக்கு ரியல் நம்பர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர் சொல்லும்போது எந்த ரியல் நம்பர்ஸ்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதனுடைய ஆன் டூ எப்படி செக் பண்ணுறது, அதாவது 1 to 1 எப்படி செக் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் போடணும். இப்போ எந்த வேரியபிள்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இப்படி எடுத்திங்கன்னா அந்த வேரியபிள் ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அப்படி வரணும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எடுக்கிறேன். இங்கே வந்து 1 by x, இங்கே பார்த்தீங்கன்னா 1 by x மேலே ஒய். ஸோ இது இந்த பக்கம் வந்துடும் y is equal to x, இட்ஸ் equal to x by y. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா y is equal to x வரும். தட் இஸ் நத்திங் பட் x is equal to y. ஸோ x is equal to y கிடச்சிட்டு. பட் இங்கே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 by xக்கு மேலே நீங்கள் வந்து 0 போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி என்னென்னது, நம்ம ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து அன்டிஃபைன்டு நம்ம படிச்சிருப்போம். அன்டிஃபைன்ட் மீன்ஸ் அதை நம்மளால் ஒரு குறிப்பிட்ட வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இன்ஃபினிட்டிக்கு. ஸோ அதான் இன்ஃபினிட்டி. அப்படி இருக்க இன்ஃபினிட்டியை நம்மளால் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ இது ஜீரோக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ இமேஜே இருக்காது. ஃபங்க்ஷனுடைய கான்செப்டே என்னது, ஃபங்க்ஷன் அவளை என்னது, ஃபங்க்ஷன் சொல்லும்போது இங்கே உள்ள எல்லா இமேஜும் இங்கே வந்து இமேஜ் இருக்கணும். 1 2 3 இருக்குதுன்னா இங்கே ஒரு 4 5 6 இருக்குதுன்னா இங்கே வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் இமேஜ், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இமேஜ் இருக்கணும். இங்கே உள்ள எல்லாத்துக்கும் இமேஜ் வரும். இங்கே இமேஜ் இல்லைன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன் தான் கிடையாது. இங்கே இதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லைனா அது ஆன் டு, ரெட்டத்தையும் குழப்பிடக்கூடாது. இங்கே இமேஜ் இல்லைனா என்ன கிடையாது, ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே இமேஜ் இல்லை, இங்கே வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு இது இமேஜுமே இல்லைனா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகலை, அதாவது அதுக்குன்னு சொல்லிட்டு இதோ இப்போ இதுக்கு ஏதாவது ப்ரீ இமேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, அது ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ இங்கே ஏதாவது ஒன்றில் அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ப்ரீ இமேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் தான். பட் அது என்ன கிடையாது, இட்ஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனில் தான் வராதுனே தவிர அது ஃபங்க்ஷன் தான். பட் இங்கே இமேஜ் இல்லைன்னா அது என்னது, ஃபங்க்ஷன் மொத்தமாகவே ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது அது. ஸோ அதுதான் இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 0 என்ற எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு அன்டிஃபைன்டு வந்து, அன்டிஃபைன்டு வந்து என்னது, வேல்யூ நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போது அன்டிஃபைன்டு சொல்லும்போது டிஃபைன் பண்ண முடியாதுன்னு காரணத்தினால 0க்குன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ இல்லாதனால இது ஃபங்க்ஷன்னே நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இதுதான் ரீசன். ஸோ இதான் என்னதான் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லிடணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எஃப் சஸ் த ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மைனஸ் ஆஃப் 0 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டூ ரியல் நம்பர். அப்போ 0வை தவிர்த்துள்ள ரியல் நம்பர்ஸ் வச்சு பார்க்கணும். ஸோ அகைன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எடுத்து 1 to 1 பண்ணுவோம். ஸோ இது ஃபங்க்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். அது ஏன் நம்ம வந்து எல்லா ரியல் நம்பரில் எடுத்துக்கலாம், 0 தவிர்த்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து 0வும் சேர்த்து தான் எடுக்கணும். ஃபஸ்ட் ஒன்றில் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் எல்லா ரியல் நம்பரும் எடுக்கணும். 0 அப்போ ரியல் நம்பர் தானே, ஏன்னா 0 ரியல் நம்பர்னு சொல்லலாம், இன்டிஜராக சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு ரியல் நம்பர் தான். பட் அதனால் நிறைய 0 வரதுனால அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லாமல் போயிடுது. பட் இங்கே வந்து 0 ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. மைனஸ் ஆஃப் சொல்லும்போது ரிமூவ் பண்ணிடணும்னு அர்த்தம். ஸோ அந்த 0 ரிமூவ் பண்ணும் பொழுது 0 தவிர எல்லா வேல்யூஸும் வரும் ரியல் நம்பரில். ஸோ அது வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ 1 by x is equal to 1 by y வரும். அகைன் y is equal to x, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x is equal to y இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து இட் இஸ் 1 to 1 சொல்லிடலாம் ஈஸியாக. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இங்கே மட்டும்தான் 0க்கு இல்லை பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இங்கே மட்டும்தான் 0க்கு இல்லை, இங்கே 0 வரும் செகண்ட் ஒன்றில். அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு பேர் போட்டு வச்சுக்கோங்களா, இங்கே 0 வராது, இங்கே வந்து 0 வரதான் செய்யும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எதுக்காக சொன்னேன்னா இப்போ புரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ணுறது. இப்போ ஆன் டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து 0 தவிர எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ லைக் -1 போட்டுக்கலாம், -3 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், 7 போட்டுக்கலாம். ஸோ என்னன்னாலும் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே போல் 0வும் சேர்த்து தான் போடணும். 0 1 -1 -3 -5. ஸோ என்னன்னாலும் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 by x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1 எடுத்திங்கன்னா -1 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 1 எடுத்திங்கன்னா அங்கே வந்து 1 எடுத்திங்கன்னா இப்போ 1 எடுத்திங்கன்னா இதோடைய தலைகளை வந்து 1 by 1 1 தான். ஸோ அதுக்கு இருக்கும். பட்டு உங்களுக்கு 0 எதுலையுமே வராது. இந்த ஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் 1 by infinity தான் உங்களுக்கு 0 வரும். வேறு எதுவுமே வந்து 1 by something வந்து உங்களுக்கு 0 வராது. ஸோ மேபி உங்களுக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ண மூலமாக தான் வரும். 0 by 2ன்னு வரும். 1 by something இருக்கும்போது உங்களுக்கு வந்து 0 வரவே வராது. ஸோ அதனால் இங்கே 0க்கு சொல்லிட்டு எந்த ஒரு இமேஜுமே என்ன செய்யாது, ப்ரீ இமேஜுமே என்ன செய்யாது, இருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொன்னது. இட் இஸ் நாட் ஆன் டு.
இட் இஸ் நாட் ஆன் டு ஆஸ் 0 பிலாங்ஸ் டு கோடொமைன். கோடொமைனில் இருக்கக்கூடிய ஜீரோக்கு எந்த இமேஜுமே இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை, டஸ் நாட் ஹாவ் ப்ரீ இமேஜ், டசன்ட் ஹாவ் ஏ ப்ரீ இமேஜ். ஸோ அதனால் அது நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொன்னது. உங்களுக்கு 1/somethingன்னு போடுறதுல உங்களுக்கு வந்து 0 போட்டாச்சுன்னா இன்ஃபினிட்டி வந்துடுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஒன்றில் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நாட் ஏ ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் செகண்ட் சம்மில் என்ன வந்துருக்காங்க, 0 ரிமூவ் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 0 ரிமூவ் பண்ணி செய்யும்போது நம்ம இந்த சைடு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ அந்த சைடு 0க்கு சொல்லிட்டு எந்த வேல்யூ இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. நீங்கள் சப்ஸ்டியூட்லாம் பண்ணி பாருங்களா, 1 என்ன வேல்யூனாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஈக்குவல் டு உங்களுக்கு 0 வருமானு செக் பண்ணி பாருங்கள். எதுலேயுமே உங்களுக்கு 0 வராது பாருங்கள், எந்த வேல்யூ போட்டாலும் 0 வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது 0க்கு எந்த வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு எந்த ஆன்சரும் வராதனால நம்ம அதுக்கு வந்து இந்த 0க்கு வந்து கோடொமைனே இருக்காமல் போயிடும். ஸோ அந்த கோடொமைன் அதாவது அதுக்கு வந்து ப்ரீ இமேஜே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது சொல்லிட்டோம். பட் அது 1 to 1 கரெக்டு தான், ஃபங்க்ஷன் சொல்லி தான் ஓகே தான். ஏன்னா இங்கே இமேஜ் இல்லை, இங்கே ப்ரீ இமேஜ் தான் இல்லை, இதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீ இமேஜ் இல்லாமல் போது வந்து ஃபங்க்ஷன் தான், பட் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே வந்து 0ன்னு சொல்லிட்டு வேல்யூவே கிடையாது பாருங்கள். 0 சப்ஸ்டியூட் பண்ணாலே இன்ஃபினிட்டி ஆயிடுது, அது ஃபங்க்ஷன் டிஃபைனே ஆகாது. ஸோ அதனால தான் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ரெண்டு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.